இப்ப கடந்த சில மாதங்களாகவே டாக்ஸ், அத விட முக்கியமா டாரிஃப். இந்த டாரிஃப்ன்ற விஷயத்த பத்தி நம்ம நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ட்ரம்ப் பண்ண வேலை இது. அவரு இது அவருடைய ப்ராமிஸ். அவரு ஆட்சிக்கு வந்தா, நான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி அவரு சொல்லிட்டு தான் வந்தாரு. அதுவும் இந்த டாரிஃப் மாரியான விஷயங்கள் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணாருன்னா அப்படி கிடையாது. அவருக்கு முன்னாலேயே பல அமெரிக்க அதிபர்கள் முக்கியமாக அவர் சார்ந்து இருக்கிற அந்த வலதுசாரி அரசியல் பேசக்கூடிய பல பேர் வந்து, நாட்டுக்கு நம்ம வந்து வருமானத்த கொண்டு வரணும். ஆனா, நம்மளுடைய மக்களை அது பாதிக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி இப்போ ரைட் விங் பாலிடிக்ஸ் பேசுறவங்களுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசாங்கத்தினுடைய வருமானத்த பெருக்கணும். ஆனா, மக்கள் மீது அந்த அந்த வரி சுமைய நம்ம வந்து போடக்கூடாது. மக்கள் மேல நெறைய டாக்ஸ போட்டு மக்கள வருத்தப்படுத்தாம, ஆனா நமக்கான அந்த ஒரு ஸ்டெடியான ஒரு இன்கம் வெளிய இருந்து வரணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு பாலிசி. இப்ப டாரிஃப்ல பார்த்தீங்கன்னா, அதனுடைய சென்ட்ரல் தீம், அதனுடைய சென்ட்ரல் நோக்கம் என்ன அப்படின்னா, வெளிய இருந்து பணம் வரணும். என் கூட ட்ரேட் பண்றவங்க, என் கூட பிசினஸ் பண்றவங்க கிட்ட நான் வந்து டாக்ஸ வாங்குவேன். அது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா, என்னுடைய மக்களுடைய அந்த வரியவும் நான் வந்து பேர் பண்ணணும். அவங்க கிட்ட வரி வாங்காம, அந்த வரிய நான் இங்க வாங்கி நான் அப்படி காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றது டாரிஃப்னுடைய ஒரு கோல். இப்ப இந்த டாரிஃப் அப்படின்ற இந்த சிஸ்டம் அவங்களுக்கு தேவ. தேவ அப்படின்றதையும் தாண்டி அவங்களால பண்ண முடியும். ஏன்னா, அமெரிக்கா இன்னைக்கு வேர்ல்டுல வந்து ஒரு நம்பர் 1 பணக்கார நாடு. அவங்க கிட்ட அரசியல் பலம் எல்லாமே உண்டு. அப்போ அவங்க கூட நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும்னா, அவங்களுடைய டெர்ம்ஸ நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா, வேற வழி இல்ல. அவங்க வந்து அதிகாரம் பண்ற இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்க சொல்றத கேட்கிற இடத்துல நம்ம இருக்கோம். நம்ம மீன்ஸ் மற்ற நாடுகள்லாம் சொல்றேன். அப்ப இந்த டாரிஃப் விஷயத்த பொறுத்தவரையில, டாக்ஸ், டாரிஃப் அப்படின்ற இந்த 2 விஷயத்த பொறுத்தவரையில, நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச விஷயம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்ஷியன்ட் ரோம் நான் அங்கருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ அந்த ரோம பேரரசுல பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, கன்டினியூஸா போர் போர் புரிவாங்க. அவங்க வேலையே இந்த மாரி போய் கேம்பெயின் பண்றது தான். வருஷத்துல 365 நாளும் அவங்களுக்கு கேம்பெயின் இருக்கும். பக்கத்துல உள்ள பகுதிகள பிடிக்கணும், பிடிச்சு அவங்க கூட சேர்க்கணும், சேர்த்துட்டு அவங்களுக்கு அந்த ரோமன் எம்பயர் கூட அத சேர்த்துப்பாங்க. சேர்த்துட்டு அவங்க யார விரும்புறாங்களோ, இல்லன்னா உள்ளேயே கொஞ்சம் அந்த எலிட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலி தே பிகம் ரோமன் சிட்டிசன்ஸ். இப்ப அங்க ஒரு பாலிசி இருந்துச்சு. என்னன்னா, நாட்டினுடைய தேவையை நாம் எப்படி பூர்த்தி செய்வது? அப்படின்னா, அதுக்கு டாக்ஸ் வேணும். ஆனா, மக்கள் கிட்ட நம்ம டாக்ஸ் வாங்காம, வெளிய இருந்து நம்ம அந்த விஷயத்த காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு கோல். ஒரு பாலிசியா அவங்க வச்சிருந்தாங்க. ஏன்னா, மக்கள நம்ம வந்து அப்பீஸ் பண்ணி ஒழுங்கா வச்சுக்கிட்டா மட்டும் தான். உள்ள எதுவும் சிவில் வார் வந்துராம, மக்கள் அதிகமா டாக்ஸ் போடுறாங்கன்னு சொல்லி மக்கள் வந்து அவங்க வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, நமக்கு பிரச்சனை அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணாங்க, மக்கள் கிட்ட அந்த டாக்ஸ் பர்டன கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாலிசி. அப்ப எப்படி நம்ம வந்து பணத்த நம்ம வந்து மேக்கப் பண்ணலாம்? அத எப்படி காம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்னா, வெளிய இருந்து எடுத்துட்டு வா. இப்ப நம்ம போருக்கு போறோம். போர்ல இருந்து அங்க இருந்து இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம கொள்ளையடிச்சு, அந்த பணத்த வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு பாலிசியா இருந்துச்சு. இந்த விஷயத்த மேரி பேட் அப்படின்ற ஒரு ஒரு ஹிஸ்டோரியன், ஒரு வரலாற்று ஆசிரியர் அவங்க எழுதியிருப்பாங்க. எஸ்பிக்யூஆர் அப்படின்ற ஹிஸ்டரி ஆஃப் ஏன்ஷியன்ட் ரோம். மிக முக்கியமான ஒரு புத்தகம். நீங்க படிக்கணும். அந்த ரோமன் கிங்ஸ் அவங்க எப்படி ஒரு எக்ஸ்ட்ராவகன்ட் லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்தாங்க. அப்படியே ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம படிச்சிருப்போம். ஆனா, அதையும் தாண்டி அ அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அது ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப விரிவா எழுதியிருப்பாங்க இந்த புக்ல. அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டீஸ் அவங்க எவ்வளவு திறமையா மக்களை ஆட்சி பண்ணாங்க. அவங்களுடைய டாக்ஸேஷன் எப்படி ஒர்க் ஆச்சு. அவங்களுடைய ஆர்க்கிடெக்சர்ஸ் அது எப்படி பண்ணாங்க. அவங்களுடைய மற்ற அரசியல் அ விஷயங்கள், அன்றாட பாலிடிக்ஸ் எல்லாமே விரிவா இருக்கும். நீங்க படிக்கணும். இந்த புக்ல அவங்க ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 179. இதுல கிமு 167 ஓகே. கிமு 167ல அவங்க ஒரு கேம்பெயின் போறாங்க. இன்னொரு இடத்துக்கு. அவங்க சொல்றாங்க, "அண்ட் இட் இஸ் ஈசி டூ இமேஜின் தி வைட் ஸ்ப்ரெட் பிளஷர் வென் இன் 167 பிசிஇ ரோம் பிகேம் எ டாக்ஸ் ஃப்ரீ ஸ்டேட். தி ட்ரெஷரி வாஸ் சோ ஓவர்ஃப்ளோயிங். தேங்க்ஸ் இன் பர்ட்டிகுலர் டு தி ஸ்பாயில்ஸ் ஃப்ரம் தி ரீசன்ட் விக்டரி ஓவர் மாசிடோன்." மாசிடோன் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அலெக்சாண்டர் மாமன்னனுடைய
அவருடைய ஊர். தட் டைரக்ட் டாக்ஸேஷன் ஆஃப் ரோமன் சிட்டிசன்ஸ் வாஸ் சஸ்பெண்டட் எக்ஸப்ட் இன் எமர்ஜென்சிஸ். அப்போ 167 பிசிஇ. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, வெளிய போய் கேம்பெயின் பண்றாங்க. கேம்பெயின் பண்ணி வெளிய இருந்து கொள்ளையடிச்சு கொண்டு வராங்க. இவர் அந்த புக்ல அவங்க போட்டிருப்பாங்க, மேரி பேட். எவ்வளவு டன் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க, எவ்வளவு டன் கோல்டு, எவ்வளவு டன் அங்க இருந்த அந்த பெயிண்டிங்ஸ்லாம் இவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற டெம்பிள்ஸ் அதெல்லாம் கொள்ளையடிச்சு அங்க இருந்து எவ்வளவு வந்து இவங்க எடுத்துட்டு வந்தாங்க, எவ்வளவு டன்ஸ் இவங்க எடுத்துட்டு வந்தாங்க, அதை எத்தனை பேர் கேரி பண்ணி எடுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி விரிவா இருக்கும். நீங்க படிக்கணும். அப்போ அவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து கொள்ளையடிச்சு மக்களுடைய விஷயங்கள பார்க்கறதுக்கான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருந்துச்சு. பட் நம்ம இன்னைக்கு அப்படி அங்க இல்ல. நம்ம இன்னைக்கு டெமோக்ரசி அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு ஏத்துக்கிட்டோம். ஸோ நம்ம இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு நம்ம கொள்ளையடிக்க முடியாது. இன்னொன்னு, இவரு ட்ரம்ப் மாரி நம்ம டாரிஃப் போடுற இடத்துலயும் நம்ம இல்ல. இப்படி வரணும், இந்தியா வரணும். ஆனா இப்போதைக்கு இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? டாக்ஸேஷன். டைரக்ட் டாக்ஸேஷன் தான் ஒரே வழி. மக்கள் கிட்ட இருந்து டாக்ஸ வாங்கி தான் ஆகணும். மக்கள் கிட்ட இன் ஜெனரல் முக்கியமா பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் அங்கருந்து பணம் வாங்கி தான் ஆகணும். நாட்ட அப்படிதான் நம்ம வந்து நடத்த முடியும். இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஜிஎஸ்டி அப்படின்ற வரிய வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால இல்லையா? அப்ப கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு மூவாக நானும் பார்த்தேன். ஏன்னா, ஒரு ஒரு எக்கனாமிக்ஸ் படிச்சவனாக எனக்கு அதனுடைய மாற்றங்கள் தெரிஞ்சது. வாட் வரி அப்படின்னு சொல்லி வேல்யூ ஆடட் டாக்ஸ் இல்லையா? அந்த மாரி பல டாக்ஸ் இருந்துச்சு காங்கிரஸினுடைய ஆட்சியில. இவங்க அத இன்னுமே சிம்ப்ளிஃபை பண்ணி கொண்டு வந்தாங்க. ஓகே. அதுல பல விமர்சனங்கள் உண்டு எனக்குமே. இருந்துச்சு. எப்பவுமே 100% பெர்ஃபெக்ட்டா ஒரு ஆட்சி நடத்த முடியாது. ரைட்டா? அதுல ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஆனா, ஓவரால் அதனுடைய பெனிஃபிட் என்ன? யார் அதன் மூலமாக பலனடைய போறாங்க? மக்களுக்கு அதனால என்ன கிடைக்க போகுது அப்படின்றது முக்கியமான விஷயம். ஆனா, நான் வந்து ஒரு இதுல வந்து நான் அரசியல் பேச போறதெல்லாம் இல்ல. இதுல இவங்க இன்னொன்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து 8 வருஷத்துக்கு முன்னால பண்ணல? ஏன் இப்ப பண்றீங்க? ஏன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஏன் இன்னும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரல? இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் நான் ஆள் இல்ல. ஏன்னா, இது வந்து அரசியல் பேசுறவங்க பேசுற விஷயங்கள். அ ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கும். ஏதாவது ஒரு ஓட்டை இருக்கும். அதுல போய் இது ஏன் பண்ணல? அது ஏன் பண்ணல? அப்படின்னு பேசுவாங்க. அது இல்ல விஷயம். இவங்க இப்ப என்ன செஞ்சிருக்காங்க? முக்கியமா ஜிஎஸ்டி 2.0 இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னால அது அமலுக்கு வந்துச்சு இல்லையா? அதன் மூலமாக மக்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். இப்ப இந்த மாரி பேசுவாங்கல்ல, "ஏன் அப்ப பண்ணல? ஏன் இப்ப பண்ற?" அப்படின்னு கேட்கிறவங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 2021க்கு முன்னால வரைக்குமே எல்லாரும் மத்திய அரசு அப்படித்தானே பேசிட்டு இருந்தாங்க. மத்திய அரசு. அப்புறம் எப்படி ஒன்றிய அரசுன்னு ஒண்ண கொண்டு வந்தாங்க. இப்ப நான் கேட்கலாமா? ஏன் ஒரு 4 வருஷமா நீங்க வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க? அதுக்கு முன்னால ஏன் மத்திய அரசுன்னு ஏன் சொன்னீங்க? அப்ப இதுவரைக்குமே நீங்க வந்து திமுக ஆட்சியில மத்திய அரசுக்கு அடிமையா வேலை பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்டா, அது என்ன லாஜிக்? ஸோ, அது வந்து பாலிடிக்ஸ் பேசுறவங்க அத அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்களுடைய எவ்ரிடே பாலிடிக்ஸ் அது. அத நம்ம பேச வேண்டாம். அது நமக்கு தேவையும் இல்ல. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. "நீ அத பண்ணியா? நீ இத பண்ணியா? இத ஏன் பண்ணல? சப்பாத்திக்கு டாக்ஸே இல்ல. ஆனா இட்லிக்கு வந்து 5% போட்டிருக்கீங்க. எதுக்கு?" இதெல்லாம் அன்னெசசரியான விஷயங்கள். இதெல்லாம் சில்லி திங்ஸ். இது உள்ள போய் நம்ம வந்து சண்டை போடுறதுல பிரயோஜனம் இல்ல. நான் சொல்லப் போறது இன் அ லார்ஜர் பிக்சர். வாட் இஸ் டாக்ஸேஷன்? வரி எப்படி வொர்க் ஆகுது? இந்த ஜிஎஸ்டில இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அத சிம்பிளா வாசிச்சுட்டு போயிரலாம். ஆனா, அது நீங்களே படிச்சுக்கலாம். நான் சொல்லப் போறது ஒரு சில முக்கியமான விஷயங்கள். ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ். ஏன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் அப்படின்ற விஷயம் ஒண்ணு. இன்னொன்னு டாக்ஸேஷன் அப்படின்ற கான்செப்ட். ஏன் டாக்ஸேஷன கம்மி பண்ணணும்? டாக்ஸேஷன கம்மி பண்றதன் மூலமாக ஒரு அரசு எப்படி வளரும்? அரசு மட்டும் இல்ல, மக்களும் சேர்ந்து எப்படி வளருவாங்க? ஒரு வலதுசாரியாக டாக்ஸ நம்ம எப்படி பார்க்கணும்? நான் எப்படி பார்க்கிறேன்? டாக்ஸேஷன கம்மி பண்ணும்போது மட்டும் தான் ஒரு அரசாங்கம், முக்கியமாக பிரைவேட்டைசேஷன நான் வந்து 100% ஆதரிக்கிற ஒரு ஆள். த மோர் வி பிரைவேட்டைஸ், த மோர் வி குரோ. ரைட்? அது உண்ம. நம்ம அத பின்னால பேசலாம். அப்ப இந்த மாரி கார்ப்பரேட்ஸ், இந்த மாரி பிரைவேட் கம்பெனிஸ்க்கு முக்கியமாக பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்க்கு டாக்ஸ கம்மி பண்ணும்போது, அதனால என்ன நடக்கும் அப்படின்றது செகண்டரி பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சாதாரண மக்கள். அன்றாடம் அவங்க வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிற ரெகுலர் பீப்பிள்க்கு ஒரு டாக்ஸ்ல மறைமுகமாவோ, இல்ல டைரக்ட்டாவோ அவங்களுக்கு ஒரு டாக்ஸ் போடும்போது, அதனுடைய பாதிப்பு என்ன?
டாக்ஸ குறைக்கிறதன் மூலமாக அரசாங்கத்தோடு சேர்ந்து மக்களும் எப்படி க்ரோ ஆகுறாங்க. அந்த நாடு, அந்த இண்டிவிஜுவல்ஸ், கவர்ன்மென்ட், கார்ப்பரேட் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல்ஸ். இந்த ஒவ்வொரு லேயர்லயும் எப்படி இது மாற்றத்த உருவாக்குது அப்படின்றது முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த மாற்றங்கள்ல முக்கியமான மாற்றங்கள்லாம் என்ன? அத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு இவங்க டாக்ஸ எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால, இப்ப டாக்ஸ் எப்படி இருக்கு? ஜிஎஸ்டி அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ 2017ல அப்ப டாக்ஸ் எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னால காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்துல டாக்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்படின்ற 3 விஷயம் இருக்கு இல்லையா? இந்த 3யும் பார்க்கணும். இந்த 3யும் நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க பேசுற இப்போ இந்த இந்த லெஃப்டிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் பேசுறாங்க தெரியுமா? ஜிஎஸ்டி வந்து ரொம்ப மோசம் அப்படிம்பாங்க. நான் ஒரு போஸ்ட் ஒண்ணு படிக்கிறேன். இவரு ஆதவன் தீட்சண்யா அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட்காரரு. அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்னது? 8 வருஷமா வரி பயங்கரவாதத்தால் மக்களை சுரண்டியதும், வரி குறைப்பு செய்து மக்களை மீட்கப் போவதாக புழுகுவதும் ஒரே ஆளா? வரி பயங்கரவாதம் அப்படின்ற வார்த்தையை இவர் பயன்படுத்துறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உண்மையாவே இது அவ்வளவு மோசமான ஒரு வரியா? அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம காங்கிரஸ்க்கு போலாம். காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்துல பார்த்தீங்கன்னா, வரி பார்த்தீங்கன்னா, அப்படியே மானாவாரியா 30 வரிகள் இருக்கும். ஸ்டேட்டுக்கு ஒரு 10 வரி, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு ஒரு 10 வரி, இதையும் தாண்டி செஸ்ன்னு வேற போட்டிருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எடுத்துக்கிட்டோம்னா, சென்ட்ரல் எக்சைஸ் டியூட்டி, சர்விஸ் டாக்ஸ், வெளிய இருந்து இம்போர்ட் பண்ணோம்னா இம்போர்ட் டாக்ஸ். அடுத்து இன்னொன்னு உண்டு. அது பயங்கர காமெடி. ஸ்பெஷல் அடிஷனல் டாக்ஸ். அடுத்து இன்னொன்னு வந்து சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ். சிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, இப்போ இன்டர்ஸ்டேட். இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற ஒருத்தர், மகாராஷ்டிரால இருக்கிற ஒருத்தர் கூட ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா, அதுக்கு தனியா ஒரு டாக்ஸ். மாநிலங்களுக்கு இடையேயான அந்த பிசினஸ்க்கு ஒரு டாக்ஸ் போட்டாங்க. இத மாரி நெறையா. ஓகே. அடுத்து இங்க வரலாம். மாநிலத்துக்கு வரலாம். மாநிலத்தில வாட், வேல்யூ ஆடட் டாக்ஸ் அது ஒண்ணு. என்ட்ரி டாக்ஸ், பர்ச்சேஸ் டாக்ஸ். அடுத்து பொழுதுபோக்கு, அதுக்கு ஒரு டாக்ஸ். அடுத்து இவங்க எப்படி சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல டாக்ஸ் வாங்குனாலும், அதே மாரி ஸ்டேட் எக்சைஸ் டியூட்டி. அடுத்து லக்ஸுரி டியூட்டி. இந்த மாரி இவங்க ஒரு 10 வெரைட்டி. அடுத்து வந்து இது நம்ம செஸ் வரி போட்டாங்க. அது ஒரு 10, 15 போகும். ஸோ லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும். 3 விதமான வரிகள். எல்லாமே கொலப்படி. ஓகே. இதுல இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு கேலிக்கூத்து என்னன்னா, ஒரு பொருளுக்கு ஒரு டாக்ஸ் போடுறாங்கன்னா, அந்த டாக்ஸ்க்கு மேல இன்னொரு டாக்ஸ் போடுவாங்க. டாக்ஸ்க்கு டாக்ஸ். அப்படி லேயரா ஆட் ஆயிட்டு இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இப்போ ஒரு ஷர்ட் ஒண்ணு வாங்குறீங்கன்னு வைங்களேன். அந்த ஷர்ட்டோட பிரைஸ் வந்து ரூ. 300. அதுக்கு ஒரு 10% வந்து நீங்க இஃப் யூ ஆட் எக்சைஸ் டியூட்டி அது ரூ. 330. இதுக்கு மேல இன்னொரு டாக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. வாட் ஆட் பண்ணுவாங்க. இப்ப இந்த வாட் ஒரு 10% ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த ரூ. 330 ஏற்கனவே ஒரு டாக்ஸ் போட்டு ஆட் ஆயிருக்குமா, இந்த ரூ. 330க்கு அந்த வாட் போடுவாங்க. அப்போ ரூ. 330ல 10%னா ரூ. 33. ஓகே. ஆக்சுவலி ஒரிஜினல் ப்ராடக்ட் பிரைஸ் வந்து ரூ. 300. அதுக்கு மேல ஒரு எக்சைஸ் டியூட்டி, அதுக்கு மேல ஒரு வாட் டியூட்டி. இப்படி போட்டு லேயரா போட்டு மக்கள போட்டு அடிச்சு நொறுக்கியிருப்பாங்க. அத பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியா இருக்கும் ஆக்சுவலி. அந்த வரி ஸ்ட்ரக்சர். அப்போ இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருந்த விஷயங்கள இவங்க ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு 5 ஸ்லாப்ன்னு நெனைக்கிறேன். 0, 5, 12, 18, 40 அந்த மாரி கொண்டு போயிருந்தாங்க. 18, 28, 40. ஓகே. இப்போ இன்னைக்கு 0%, 5% அண்ட் 18. இத தாண்டி ரொம்ப ரேரா 40% வந்து அது நம்ம சின் குட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. இந்த மாரி இந்த பான் மசாலா அந்த மாரி பொருட்கள் பிளஸ் லக்ஸுரி குட்ஸ். அத விட்டுறலாம். அது ரொம்ப ரேர். ஓகே. இப்போ ஒரு 3 ஸ்லாப்ல கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 0 விட்டுறலாம். 5 அண்ட் 18 மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் தி திங்ஸ் கம் அண்டர் தீஸ் 2 ஸ்லாப்ஸ் விச் இஸ் எக்ஸலன்ட் திங். ஏன் நான் சொல்றேன். ஒரு டாக்ஸ நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது, இந்த மாரி டாக்ஸுக்கு மேல டாக்ஸுக்கு மேல டாக்ஸு, ஸ்டேட்டுக்கு நடுவுல நீங்க பிசினஸ் பண்ணா அதுக்கு ஒரு டாக்ஸ். இந்த மாதிரி குழப்பாம யூனிஃபார்மா அக்ராஸ் இந்தியா முழுக்க எந்த மாநிலத்துக்கு போனாலும் ஒரே மாதிரியான ஒரு டாக்ஸேஷன் விச் இஸ் நீட், விச் இஸ் கிளீன், விச் இஸ் குட். அப்ப ஜிஎஸ்டி பண்ண விஷயங்கள்ல 2 விஷயம் முக்கியமானது. 1 ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். எப்பவுமே அது ரொம்ப முக்கியம். வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊர்ல ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னா, அது ரொம்ப முக்கியம்.
நீங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு டாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ். அது கண்டிப்பா குழப்பமா இருக்கும். எல்லாம் ஓடி போயிருவான் மோஸ்ட்லி. அப்போ சிம்ப்ளிஃபைட் டாக்ஸ். வெளிய இருந்து வர்ற இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம அட்ராக்ட் பண்றோம். இன்னொன்னு மேக் இன் இண்டியா அப்படின்ற அத நம்ம பண்ணோம் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேக் இன் இண்டியா அப்படின்ற விஷயத்த நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம உள்நாட்டுல நம்ம உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா, இப்ப ட்ரம்ப் வந்து டாரிஃப் போடுறாரு இல்லையா? அவரு எதனால போடுறாரு? அவங்க ஊர்ல எல்லாம் இருக்கு. நம்ம அவங்கள சார்ந்து நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்றதுனால அவரு டாரிஃப் போடுறாரு. இப்ப அதெல்லாம் வந்து இப்ப நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நம்ம வந்து மத்தவங்களுக்கு டாரிஃப் போடலாம். அந்த இடத்துக்கு நம்ம வரலாம் இல்லையா? ஸோ மேக் இன் இண்டியா இஸ் எ வெரி குட் மூவ். ஆனா மேக் இன் இண்டியால ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த வந்து நீங்க இப்போ இம்போர்ட் பண்றீங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நீங்க வெளிய இருந்து இம்போர்ட் பண்றீங்க. இந்தியாவுல அசெம்பிள் பண்றீங்க. இம்போர்ட் பண்றப்போ, இம்போர்ட் பண்றதுக்கு ஒரு டாக்ஸ். அதையும் தாண்டி லோக்கல் டாக்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு டாக்ஸ். அப்போ இம்போர்ட் பண்ணும்போது ஒரு டாக்ஸ் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல இன்னொரு டாக்ஸ் ஆட் ஆகும். ஸோ லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். இது எல்லாத்தையும் மாத்திட்டு ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இவங்க வரி பயங்கரவாதம் அப்படின்னு சொல்றதெல்லாம் கம்யூனிஸ்ட்காரன் இப்படி தான் பேசுவான். கம்யூனிஸ்ட்காரனுக்கு மூளையே கிடையாது. நான் சொல்றேன், இவங்க எந்த மாரியான எக்கானமிய ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் கண்ட்ரோல். எல்லாமே ஸ்டேட் கண்ட்ரோலுக்கு வந்துரணும். பிரைவேட் ப்ராப்பர்ட்டிய ஃபுல்லா புடுங்கு. புடுங்கிட்டு அரசு நடத்தணும்னு சொல்லி நடத்தி, உலகத்துல எங்கெல்லாம் கால் வச்சாங்களோ, மொத்த இடத்தையும் காலி பண்ணி விட்டது தான் இவங்க பண்ண வேல. இவங்க இங்க உட்காந்துக்கிட்டு, இது வரி பயங்கரவாதம். ஏன் அப்ப பண்ணல? ஏன் வந்து 8 இயர்ஸ்க்கு முன்னால பண்ணல? லேட்டா பண்ணாலும் பண்ணாங்கல்ல. இட்ஸ் அ ரிஃபார்ம். ஓகே. ஏன் இவ்வளவு நாள் பண்ணல? இப்ப ஏன் பண்ணாங்க? இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு பயன்படாத விஷயம். அரசியலுக்கு பயன்படலாம். நீங்க வந்து அரசாங்கத்த திட்டுறதுக்கு இத பயன்படுத்தலாம். ஆனா, இதனால எந்த ஒரு பயனும் இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, டாக்ஸ் கட் அப்படின்றது ஃபண்டமெண்டல் விஷயம். இப்ப இந்த டாக்ஸேஷன், டாக்ஸ் கட்லாம் நான் பின்னால பேசுறேன். இப்போ ஜிஎஸ்டி அப்படின்ற விஷயத்த எப்படி காங்கிரஸ் கட்சியில அவங்க ஃபுல்லா குழப்பி வச்சிருந்தாங்க. அத நீட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து ஒரு 8 வருஷம் அவங்க ரிஃபார்ம் பண்ணல. பண்ணியிருக்கணும், பண்ணல. இப்ப பண்ணியிருக்காங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, வெறும் 3 ஸ்லாப். ஓகே. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இன்க்ளூடிங் 0% ஓகே. 0 பிளஸ் அந்த 40 அது நெக்லிஜிபிள் தான் உட்டுருங்க. 18 அண்ட் 5% ஓகே. இப்ப இந்த 5 அண்ட் 18ல பல விஷயங்கள் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. 1 ஹெல்த் கேர், டூரிசம், ஆ ஃபார்மிங் இந்த மாரி 3 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த 3 விஷயத்துல இவங்க டாக்ஸ் கட் பண்ணதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சு அப்படின்றது முக்கியம். இப்ப ஜிஎஸ்டிக்குள்ள போறதுக்கு முன்னால நான் கம்யூனிஸ்ட்ட திட்டுறேன் இன்னொரு வாட்டி. அப்பதான் மனசு கொஞ்சம் ஆறும். இவங்க சொல்றாங்க, வரி பயங்கரவாதம். முதல்ல வரிய பத்தி அண்ட் எக்கானமி பத்தி கம்யூனிஸ்ட் முதல்ல பேசலாமா? ஏன்னா கம்யூனிச ஆட்சியில உலகத்துல எங்கெல்லாம் போனாங்களோ, எங்கெல்லாம் அந்த கம்யூனிச ஆமை உள்ள புகுந்துச்சோ, முதல் வேலையாக என்ன தெரியுமா பண்ணாங்க? முதல் வேலையாக என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த நாட்டினுடைய ப்ராப்பர்ட்டீஸ இவங்க ஸ்டேட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. அத கொண்டு வந்து ஒழுங்கா நடத்துனியா? இல்ல. அந்த நாட்ட வந்து நசுக்கி, அவங்களுடைய எக்கானமிய மிஸ்மேனேஜ் பண்ணி, மொத்தமா குழப்பி வுட்டு, நாட்டையே கெடுத்து, மொத்தமா அழிச்சு வுட்டு வந்தாங்க. இவங்கலாம் இன்னைக்கு எக்கானமி பேசுறாங்க. இவங்கலாம் பேசாம வடகொரியா போலாம். அங்க போங்கடா. வடகொரியா போங்க. வடகொரியா போங்க. வெனிசுவேலா போங்க. இப்ப நீங்க வந்து காசு குடுத்தீங்களே, இங்கருந்து பிச்சை எடுத்து அங்க காசு குடுத்தீங்களே, கியூபா. அங்க போங்க. இவங்க வந்து இங்க வந்து பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி நாட்டை நடத்துவது? வரினா என்ன? ஏன் நீங்க ஏன் வந்து 8 வருஷமா வரிய குறைக்கல? நான்சென்ஸ். அத நீங்க பேசக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்கு எக்கானமிய வந்து மேனேஜ் பண்ண தெரியாது. எக்கானமி எப்படி வொர்க் ஆகுதுன்னு தெரியாது. உங்களுக்கும் தெரியாது. உங்களுடைய குருவான கார்ல் மார்க்ஸ் அவருக்கும் ஒண்ணும் தெரியாது. எல்லாம் கூமுட்டைகள். முடிச்சுட்டேன். இப்ப இங்க வரேன். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ டூ ஹெல்த் கேர். ஹெல்த் கேர்ல பார்த்தீங்கன்னா, அதுல வந்து 2 விஷயம். ஒண்ணு பெர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ். இன்னொன்னு லைஃப் இன்சூரன்ஸ். இந்த 2க்குமே 0% டாக்ஸ். இதுக்கு முன்னால அரவுண்ட் 18 ஆமா. 18 இருந்துச்சு. ஃப்ரம் 18 டூ 0% விச் இஸ் ஹியூஜ் ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஐடில வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க ஆஃபீஸ்லயே வந்து குடுப்பாங்க. அதுவும் சிடிசின்னு சொல்லி என் காசுல பிடிச்சிட்டு திருப்பி எனக்கே குடுப்பாங்க. ஆனா குடுக்குறாங்க. ரைட். ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆனா ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து ஃப்ரீயா குடுப்பாங்க. ஃப்ரீ இன் த சென்ஸ் சேலரி அங்கருந்து எடுக்க மாட்டாங்க. ஆனா
குடுப்பாங்க. ரைட்? அந்த மாரி உண்டு. ஆனா மத்தவங்க, சாதாரண மக்கள், அன்றாட பிழைப்புக்கு போற மக்கள், மோஸ்ட்லி யாருமே இந்த மாரி ஹெல்த் இன்சூரன்ஸ் உடைய முக்கியத்துவத்த இன்னும் யாரும் தெரிஞ்சுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்து இந்த மாரி லைஃப் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் மக்கள் இன்னுமே அத பத்தி ஒரு நாலேட்ஜ் இல்ல. ஓகே. அதுக்கு எதுக்கு வேஸ்ட்டா காசு போணும் அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. ஆனா, அது அது ஒரு தவறான பார்வை. வீடியோ பார்க்குறவங்க லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாரி விஷயத்துக்கு 0% இன்னொன்னு முக்கியமான விஷயம் கேன்சர். கேன்சர் அப்படின்றது எனக்கு பெர்சனலா ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, உங்கள்ல பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்னுடைய பொண்ணுக்கு வந்து கேன்சர் இருக்கு. அவளுக்கு லுக்கீமியா, பிளட் கேன்சர். 3 இயர்ஸ் ஆயிருச்சு. ஆ இது செப்டம்பரா? அக்டோபர் எண்டுல அவளுக்கு முடிக்கிறோம் ட்ரீட்மெண்ட்ட. 3 இயர்ஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த 3 வருஷத்துல என் பொண்ணுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் நான் செலவு பண்ண அமௌண்ட் வந்து 22 லேக்ஸ் 22.7 லேக்ஸ். ஏன்னா, கேன்சர் அப்படின்றது அவ்ளோ பெரிய ஒரு 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 காஸ்ட் கன்சியூமிங் விஷயம். கேன்சர் வந்துருச்சுன்னா, ஒண்ணு சாகணும். இல்லன்னா, அந்த வலியில வலியில வந்து தப்பி பிழைக்கணும். இன்னொன்னு உங்க சொத்த விக்கணும். 3 விஷயம். அதிலயுமே அ அவ்ளோ சொத்துலாம் செலவு பண்ணி, அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து, குழந்தைங்கள அ கேன்சர் பேஷண்ட்ட பார்த்து, அதில தவறி போறவங்களும் உண்டு. எங்க கூட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க. எங்க கூட எங்களுடைய வார்ட்ல அந்த அந்த வார்ட்ல எங்க பக்கத்து பெட்ல மருத்துவம் பார்த்தவங்க. அந்த பையனுக்கும் கேன்சர். அவனுக்கு என் பொண்ண விட அவன் 2 வயசு பெரிய பையன். புவனேஷ் அப்படின்னு பேரு. ஹி பாஸ்ட் அவே. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால. இப்பதான். ஆம். நல்லா வந்துச்சு அந்த பையனுக்கு. நல்லா கொஞ்சம் க்யூர் ஆச்சு. பட் ரீலாப்ஸ் ஆச்சு. அகைன் வந்துருச்சுன்னா பிரச்சனை. ஓகேவா? ஆம். அவனுக்கும் இதே மாரி பிரச்சனையாயி, அந்த பையனுக்கு கண் பார்வைலாம் போயிருச்சு. ஐசைட் இந்த ஒரு கண்ல இல்ல. ஆ பிரெயின் வரைக்கும் போயிருச்சு. போய் அதுக்கப்புறம் அவங்க ஜிம்மர் போனாங்க. ஆனா காப்பாற்ற முடியவில்லை. அவன் இறந்துட்டான். ஸோ இந்த மாரி ஒரு சோகமான விஷயம் இல்லையா? ஆ ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த நோய் அத நான் நேர்ல பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும். ஸோ என் பொண்ணுக்கு அ எல் ஆஸ்பரஜினஸ் அப்படின்ற ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் ஒண்ணு போடுவாங்க கால்ல. இந்த தைல போடுவாங்க. எல் ஆஸ்பரஜினஸ். அது சின்ன ஒரு வயல் தான். இவ்வளோ தான் இருக்கும். அந்த ஒரு டோசேஜ் வந்து ரூ. 57,000 ஒன் டைம் எடுத்துக்கிட்டா ரூ. 57,000 அத நாங்க 4 வாட்டி போட்டோம். ஸோ அதுவே 2 லேக்ஸ்க்கு மேல இல்லையா? அவ்வளோ காஸ்ட்லியான மெடிசின். அதுவும் அதெல்லாம் வந்து இம்போர்ட் தான் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன் மோஸ்ட்லி. அந்த மாரி மெடிசின்லாம் பயங்கர காஸ்ட். இப்போ ஃப்ரம் 18 டூ 0% விச் இஸ் ரியலி கிரேட். எனக்கு ரொம்ப பெர்சனலா இத பார்க்குறப்போ ரொம்ப ஐ அம் ஹேப்பி. ஏன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள், முக்கியமா பெரியவங்க அதுவும் கொடும தான். அதுவும் இந்த சின்ன பசங்க. இந்த சின்ன குழந்தைங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி நான் பார்த்தேன்னா பார்த்தீங்கன்னா, அம் 3 3 மாச குழந்தை, பிறந்து 3 மாச குழந்தைகள், 6 மாச குழந்தைகள், அதுக்கெல்லாம் கையில வந்து அவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அங்க அங்க வந்து குத்துறதுக்கு கூட இடம் இருக்காது அவங்களுக்கு. பாவம் அவங்கலாம் கத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க கூட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சவங்கள ஒரு 4 பேர் இறந்திருக்காங்க இதுவரைக்கும். ஸோ இது ஒரு சேட் ஸ்டோரி. இத பேசினா நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் இன்னொரு நாள் சொல்றேன் இந்த கதைய. நம்ம வந்து விரிவா பேசலாம். ரொம்ப ஒரு மோசமான ஒரு சம்பவம் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஃப்ரம் 18 டூ 0% ஸோ இந்த மாதிரி காஸ்ட்லியான மெடிசின்ஸ் ஏன்னா, ஒரு அளவுக்கு மட்டும் தான் உங்களால வந்து அம் லைக் இன்சூரன்ஸ் இதெல்லாம் அ பண்ண முடியும். அத தாண்டி ரூ. 30,00,000 ரூ. 40,00,000லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க குழந்தைங்களுக்காக. இந்த முக்கியமா இந்த கேன்சர் வந்தா. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு வரி சலுகை அப்படின்றது மிக முக்கியமானது. அரசுக்கு ஐ பெர்சனலி தேங்க். ரைட். ஏன்னா இந்த மாதிரி நோயில பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஹோப்பா இருக்கும். ஏன்னா நோய் வந்துருச்சு. அதனால கீமோதெரபி குடுக்குறப்போ, இந்த தொண்டையிலலாம் அ சோர்ஸ் வரும். சாப்பாட வந்து முழுங்க முடியாது. சாப்பாட முழுங்கும்போது, முழுங்க முடியாம அழுது, அதனால சாப்பிட முடியாம, நைட்டு 12:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குழந்தைய வந்து தூக்கிட்டு போன விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாரி ஒரு ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது, ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்டுருக்காங்க. உடல்ல வலி, நம்ம பிழைப்போமா இல்லையா? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காசு. இந்த காசு பெரிய ஒரு ஒரு அடி குடுக்கும்.
ஸோ வரி குறைப்பு அப்படின்றது மிக முக்கியமானது. இந்த மாரி எசென்ஷியல் மெடிசின் முக்கியமாக இந்த மாரி கிரிட்டிக்கலான நோய்கள் கொண்டவங்களுக்கான மெடிசின்ஸ அரசு குறைச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அடுத்து ஃபார்மிங் வரலாம். அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் நம்மளுடைய நாட்டிற்கு ஒரு பேக்போன் இல்லையா? ஒரு பேக்போன். முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமாக வடமாநிலங்கள்ல அக்ரிகல்ச்சர மட்டுமே வந்து நம்பி இருக்கிற பல மாநிலங்கள் உண்டு. பஞ்சாப், யூபி, மத்திய பிரதேஷ், பீகார் இந்த மாரி மாநிலங்கள்ல இவங்க டிராக்டருக்கு விலைய குறைச்சிருக்காங்க. எவ்வளோ தெரியுமா? ஃப்ரம் 12 டூ 5%. 12% இருந்த விலைய அப்படியே 5 மோர் தேன் 100% இல்லையா? நியர்லி 120% வருமா? அவ்வளோ பெரிய விலை குறைப்பு அ நடந்திருக்கு. விச் இஸ் குட். அடுத்து ஃபெர்டிலைசர் அப்புறம் அந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவையான டூல்ஸ். அது பார்த்தீங்கன்னா 15 டூ 5 15ல இருந்துச்சு. இப்போ 5க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. 3 டைம்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அடுத்து இந்த டிராக்டருடைய டயர் அண்ட் பார்ட்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் ஃப்ரம் 18 டூ 5%. இந்த மாரி ஒரு 4 முக்கியமான விஷயங்கள். டிராக்டருடைய அந்த ஸ்பேர் பார்ட்ஸ், அப்புறம் ட்ரிப் இரிகேஷன், அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ். இந்த மாரி 4 விஷயங்கள் முக்கியமா இவங்க வந்து அப்படியே டிராஸ்டிக்கா வந்து குறைச்சிருக்காங்க. அடுத்து முக்கியமா டூரிசம். டூரிசம் பார்த்தீங்கன்னா, ஐ அம் ஃப்ரம் மூணார். ஐ வாஸ் பார்ன் அண்ட் ரைஸ்ட் இன் மூணார் இல்லையா? மூணார்ல நான் இருந்த டைம்ல அந்த ஏரியா அப்படியே காலியா இருக்கும். ஆம். அவ்வளோ ஃப்ரீயா இருக்கும். நான் சொல்றது வந்து ஏர்லி 2000s இல்லையா? 2005, 6 அப்ப வரைக்குமே டூரிசம் அங்க இப்ப மாரி வளரல. லாஸ்ட் ஒரு 10 வருஷமா நீங்க மூணார் டவுனுக்குள்ள நீங்க நுழைய முடியாது. ஹெவி டிராஃபிக். அது நீங்க வந்து லேட் நைட்ல போனா கூட அங்க இருந்து வெளிய ஆளுங்க நிப்பாங்க. அந்த ஒரு கார்டு வச்சுப்பாங்க. ஹோட்டல், ஹோட்டல், ஹோட்டல். இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல அங்க இருக்கும்போது. ஆனா இப்ப போனா அங்க அ அந்த அளவுக்கு டூரிசம் பயங்கரமா வளர்ந்திருக்கு. எல்லா இடத்துலயும் ஹோட்டல்ஸ், செம்ம குரோத். டூரிசம்ல அப்படி பார்த்தீங்கன்னா, பெர் நைட் ரூ. 7,500. அப்போ பெர் நைட் ரூ. 7,500னா அப் டூ 3 ஸ்டார் ஹோட்டல் அப்படி வச்சுக்கலாமா? ஏன்னா 5 ஸ்டார்னா 10,000 மேல போகும் இல்லையா? அப்போ அப் டூ 3 ஸ்டார் இல்லன்னா அப் டூ 4 ஸ்டார் அது வரைக்கும் வரும். அப்போ இந்த அளவுக்கு இருக்கிற பெர் நைட் ரூ. 7,500 இருக்கிறவங்களுக்கு டாக்ஸ் வந்து வெறும் 5% தான். விச் இஸ் ரியலி குட். ஏன்னா, இன்னைக்கு நம்ம மக்கள் வந்து முக்கியமா Facebook அண்ட் Instagram இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டூர வந்து ப்ரமோட் பண்றதுக்குன்னே பல ஆட்கள் இருக்காங்க. ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு இங்க போனேன் ஃபிரெண்ட்ஸ், ஃபிரெண்ட்ஸ் இங்க போனேன் ஃபிரெண்ட்ஸ்ன்னு சொல்லி வீடியோ போடுறாங்க, போட்டு தள்ளுறாங்க. ஆனா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போயி என்னைக்குமே நான் சாட்டிஸ்ஃபை ஆனது இல்ல. மை ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் இன் மூணார் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ பிறந்த ஊர்ல அதனால. அப்படி இருக்கும்போது ஆனா இந்த மாரி மக்கள் இந்த மாரி ஷார்ட்ஸு அண்ட் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ இந்த மாரி டூர் போற மக்களுக்கு முக்கியமா இந்த மாரி இடத்துக்கு போறவங்க மோஸ்ட்லி யாருன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? ஆ விச் இஸ் வெரி குட். முக்கியமா டூரிசம்ம மட்டுமே சார்ந்திருக்கிற கேரளா, கோவா, ஆ நார்த்ல போனீங்கன்னா, நம்ம லியோ படம் எடுத்தாங்களே! ஹிமாச்சல் பிரதேஷ். அங்கலாம் இந்த மாரி டூரிசம மட்டுமே நம்பி வாழ்ற மக்கள் அங்க உண்டு. அடுத்து காஷ்மீர். இந்த மாரி இடங்கள்ல இந்த மாரி டாக்ஸ் கட் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ கவர்ன்மென்ட். தேங்க் யூ. அடுத்து கடைசியா இதுல நான் பேச விரும்புற ஒரு விஷயம் வந்து பைக். பைக் அண்ட் கார். ஓகே. நான் ஒரு சில போஸ்ட்லாம் பார்த்தேன். அதுல அபோவ் 350 சிசி உள்ள பைக்குக்கு வந்து 40% போட்டுருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் அங்க ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்டா அபோவ் 350 சிசி அப்பன்னா எவ்வளோ தெரியுமா? ஆக்சுவலி மோஸ்ட்லி இப்ப பைக் வாங்குறவங்க அதிகபட்சம் நான் சொல்றது ஃபேமிலியா வாங்குறவங்க அப் டூ 350 அவ்வளோதான் வாங்குவாங்க. ஏன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்ட் எடுத்துக்கலாம். ராயல் என்ஃபீல்டு அதுக்கப்புறம் ஹோண்டா சிபி 350 இந்த மாரி விஷயங்கள்லாம் ஃபேமிலிக்கு தேவை. ஓகே. இவங்க வந்து ஃபேமிலியா போறவங்க. இவங்களுக்கு ஃப்ரம் 28 டூ 18 ஓகே. அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அத யாரும் பேசல. ஆனா 28 டூ 40 போயிருச்சுன்னு சொல்லி எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அபோவ் 350 சிசி பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். ராயல் என்ஃபீல்டு ஷாட்கன் 650 ஓகே. 650 சிசி. இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட்ல ரூ. 4,08,000 ஓகே. ரூ. 4,00,000 குடுத்து உங்களால பைக் வாங்க முடியுது. ஆனா ஃப்ரம் 28 டூ 40 உங்களால பே பண்றதுக்கு அழுவுறீங்க.
ஆக்சுவலி இப்போ 650 சிசிலாம் யார் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்ப இங்கேருந்து நான் இமயமலைக்கு நான் பயணம் போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது லக்ஸுரி இல்லையா? அப் டூ 350 கண்டிப்பா அது ஃபேமிலியா எல்லாம் போறவங்க வாங்குவாங்க. ஓகே. இது 1. அப்போ நீங்க வந்து லக்ஸுரியா போகும்போது அதற்கான விலைய நீங்க குடுத்துதான் ஆகணும். ஸோ 40 இஸ் ரீசனபிள். ரைட்? 40 அதிகம்னு சொல்றவங்க நார்மல் பைக் இப்ப நம்ம டெய்லி பயன்படுத்துற நம்ம ஃபேமிலி பீப்பிள்லாம் பயன்படுத்துற பைக் வந்து ஃப்ரம் 28 டூ 18 வந்திருக்கு. அத யாரும் பேசல. அடுத்து நான் காருக்கு வரேன். கார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி. அது நான் முக்கியமா நான் பேசணும்னு நெனச்ச விஷயம். ஏன்னா, ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரே ஒரு கார் தான் இருக்கும். அப்படி இருந்த காலம் ஒரு காலம். ஆனா இப்போ கார் அப்படின்றது எசென்ஷியலான ஒரு குட். எசென்ஷியலான ஒரு விஷயம். ஒரு காலத்துல அது லக்ஸுரி குட்ஸாக பார்க்கப்பட்டது. அது ஒரு அம் லக்ஸுரி. கார் இருந்தா பெரிய ஆளு. கார் வந்து ஒரு ஆடம்பரம் அப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நுங்கம்பாக்கத்துல இருந்து கிளம்பி பைக்ல ஒரு 4 பேர். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அவங்க 2 குழந்தைங்க. நுங்கம்பாக்கத்துல கிளம்பி நீங்க பல்லாவரம் போங்க பைக்ல. செத்துருவீங்க. அந்த அதுவும் அந்த டிராஃபிக் டைம்ல. அந்த டிராஃபிக்ல பைக்க ஓட்டிக்கிட்டு பிரேக்க புடிச்சு, புடிச்சு கஷ்டம். ஏன்னா நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஓகே. அது ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கு கார் அப்படின்றது ஒரு எசென்ஷியலான விஷயம். ஒவ்வொரு குடும்பமும் கண்டிப்பாக ஒரு கார் வச்சிருக்கணும். இது பேசிக். காருக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஃப்ரம் 28 டூ 18 இப்போ இப்படி ஒரு மாற்றம். இது நடக்கிறதுனால எவ்வளோ பெரிய விலை குறைப்பு நடக்கு அப்படின்றது முக்கியம். ஏன்னா, கார் வாங்குறது அப்படின்றதே ஒரு ஒரு நம்மள நம்மளே பனிஷ் பண்ற விஷயமோ அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா, நீங்க காருக்கு குடுக்குற வரி, அத நான் காட்டுறேன் உங்களுக்கு. அத நான் எடுத்து வச்சிருக்கேன். காருக்கு நீங்க பே பண்ற வரி அப்படின்றது அன்இமேஜினபிள். அத அத நான் வந்து கணக்கா நான் போட்டு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒரு கார் வாங்குறது அப்படின்றது, "நீ ஏன் கார் வாங்குற? நான் உன்ன கொல்லுவேன்" அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நம்ம மேல வரி அள்ளி போட்டு அப்படியே நசுக்குன மாரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பெர்சனலா. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இது ஒரு கார் இன்வாய்ஸ். இப்போ இந்த காருடைய பிரைஸ் 11.2 லேக்ஸ். இது எதற்கான பிரைஸ்னா, நம்ம 4000 எம்எம்க்குள்ள 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி இல்லையா? லைக் சானட், டாடா பஞ்ச், கிரேட்டா, கைலாக் இந்த மாரி கார்கள் ஓகேவா? 2 டாக்ஸஸ். ஒண்ணு சிஜிஎஸ்டி, இன்னொன்னு எஸ்ஜிஎஸ்டி. அது 2ம் சேர்த்து 28% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரூ. 1,50,000 1.57 லேக்ஸ். இது ஒரு 1.57 லேக்ஸ். அப்ப 2 சேர்த்து எவ்வளோ? நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். எடுத்து காட்டுறேன். 3.25 லேக்ஸ். 3,25,405 ஜிஎஸ்டி. அடுத்து 1% காம்பன்சேஷன் செஸ். அது வேற உள்ள போடுவாங்க. அது 11,220. ஓகே. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிசிஎஸ். ஓகே. அது பார்த்தீங்கன்னா, அது 1% அது எவ்வளோனா, இந்த இந்த விலை. ஓகே. இந்த பிரைஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதிலிருந்து 1% அது எவ்வளோ? இப்போ ஒரிஜினல் பிரைஸ் 11.4 லேக்ஸ் பிளஸ் ஒரு 3.25 லேக்ஸ் பிளஸ் ஒரு 11,000 செஸ். இந்த 3யும் ஆட் பண்ணி வர்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 14,47,492 ரூப்பீஸ். அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணா 14.5 லேக்ஸ் 14,50,000 லட்சம். இந்த 14,50,000 லட்சத்திலிருந்து இதுல வந்து டிடிஎஸ் போடுறாங்க. ஓகே. அது எவ்வளோ தெரியுமா? 14,475. ஓகே. இப்போ இந்த இந்த 4யும் ஆட் பண்ணி வர்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 14,61,967. இது வந்து ஷோரூம் பிரைஸ். எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். இதுக்கப்புறம் ரோட் டாக்ஸ் இதுல வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்போ ஒரிஜினல் பிரைஸ் ஆன 11.4 லேக்ஸ் இப்போ 14.6 அப்படி வந்துருச்சு. அப்ப எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்க்கு அந்த கார் வரும்போது நீங்க கட்டின டாக்ஸ் எவ்வளோ தெரியுமா? 3,21,735. ஓகே. இது வந்து ஜிஎஸ்டி மட்டும் இவ்வளோ விஷயங்கள் உள்ள ஆட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ரோட் டாக்ஸ் ஒண்ணு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, ரோட் டாக்ஸ் எவ்வளோ தெரியுமா நீங்க ஆட் பண்ணுவீங்க? 3.60 3,60,000 3.6 லேக்ஸ். இது வந்து ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ், ஹேண்ட்லிங் எல்லாம் சேர்த்து. ஓகேவா? கடைசியா இந்த காருடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இது எங்க வந்து நிக்கும் தெரியுமா? 18,31,200 ரூப்பீஸ். ஃப்ரம் 11.4 லேக்ஸ்ல ஆரம்பிச்சு, நீங்க டாக்ஸ், ரோட் டாக்ஸ், ஜிஎஸ்டி, செஸ் இது இதுன்னுலாம் போட்டு கடைசியா 18.31 லேக்ஸ்ல வந்து நிக்கும். அப்ப நீங்க கட்டின டாக்ஸ் மட்டும் எவ்வளோ தெரியுமா? அரவுண்ட் 7 லேக்ஸ். 7.1 லேக்ஸ் நீங்க வந்து டாக்ஸா மட்டும் கட்டுறீங்க. எப்படி? 11.4 லேக்ஸ் மதிப்புள்ள ஒரு காருக்கு நீங்க கட்டுற டாக்ஸ் வந்து
7 lakhs. இப்போ இந்த காருடைய ஃபேக்டரி வேல்யூ இருக்குல்ல, எவ்வளோ? 11.4 lakhs. இந்த 11.4 lakhsல நீங்க டாக்ஸா கட்டுற 7.1 lakhs எவ்வளோ தெரியுமா? 63%. அப்போ ஒரு கார் வாங்குறதுல நீங்க மோர் தென் 63% வந்து நீங்க டாக்ஸா மட்டும் கட்டுறீங்க. அப்போ அந்த காருடைய விலையில பாதி விலைக்கும் மேல, பாதினா 50, இங்க 63 நீங்க டாக்ஸா மட்டும் கட்டுறீங்க. ஓகே? இது ஒரு ஹியூஜ் சங்க் ஆஃப் மனி. உங்க 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 காச அப்படியே உறிஞ்சிரும். இதுல இன்னொரு ஆங்கிள் இருக்கு. நம்ம அத கவனிக்கிறதே இல்ல. என்னன்னா, இப்போ காருடைய ஃபேக்டரி வேல்யூ வந்து 11.4 லாக்ஸ் இல்லையா? ஆனா, இப்போ இந்த கார மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல கியா, அவங்களும் இதுல டாக்ஸ் கட்டுவாங்க. எதுலருந்து? இந்த 11.4 லாக்ஸ்ல இருந்து. அப்போ அவங்கெல்லாம் டாக்ஸ் கட்டி ஆட் ஆயி வந்த அமௌண்ட் தான் 11.4. அப்ப காருடைய ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோ? ஒரு ஒரு ரூ. 7,00,000 7 இல்லனா ரூ. 8,00,000 இருக்கும். அவ்வளதான். ஓகே. பிளஸ் அவங்க இந்த ஒரு ரூ. 8,00,000ல அவங்களுடைய ப்ராஃபிட் அதுவும் அடங்கும். அவங்க ஒரு 3 லாக்ஸ் ப்ராஃபிட் பார்க்குறாங்கன்னு வையுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப காருடைய ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் பிரைஸ் எவ்வளோ? வெறும் ரூ. 5,00,000. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். மேபி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அப்போ வெறும் 5 லாக்ஸ் மதிப்புள்ள கார், அதனுடைய ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த கார மேனுஃபேக்சர் பண்ணி ஃபேக்டரியில இருந்து அது வெளிய வரும்போது வித்தவுட் ஆடிங் எனிதிங், எனி ப்ராஃபிட் 5 லாக்ஸ். அப்போ 5 லாக்ஸ்ல இருந்து அந்த கார நான் வாங்கும்போது இட் கோஸ் அப் டூ 18.3. யோசிச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் 4 டைம்ஸ். ஆனா, அத நம்ம ப்ராஃபிட்லாம் நம்ம உள்ள சேர்க்கணும். ஆனா சொல்றேன். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு 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 டாக்ஸ போட்டு, போட்டு, போட்டு கார் மேனுஃபேக்சர் பண்றவனுக்கும் டாக்ஸு, வாங்குறவனுக்கும் டாக்ஸு, வாங்கிட்டு அடுத்து ரோட் டாக்ஸு, அடுத்து ரோட்ல கார ஓட்டுனா டோல்கேட்ல அங்க ஒரு கொள்ளை. இவ்வளவும் தாண்டி கார் வாங்கணுமா? அப்படின்றது எல்லாருக்கும் தோணும். அதையும் தாண்டி இந்த கார் மேனுஃபேக்சர் பண்றவங்க ரொம்ப பாவம். அவங்கள யோசிச்சு பாருங்க. இப்போ என்ன ஆகும்னா, நீங்க டாக்ஸ போட, போட, போட இவங்க முக்கியமா இந்த காம்பேக்ட் எஸ்யூவி கார்ல உள்ளவங்க யார அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, அகைன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு அமௌண்ட் தான் அவங்களால பண்ண முடியும். 15லிருந்து ஒரு 18 அவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும். இப்போ இந்த அமௌண்ட்டுக்குள்ள காருடைய பிரைஸ வைக்கணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க குவாலிட்டி அடி வாங்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, மொத்தமே ரூ. 5,00,000 தான் இவங்க வந்து மொத்த உற்பத்தி விலை இல்லையா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் அண்ட் ஒரு எஸ்டிமேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். எப்படி நீங்க பார்த்தாலுமே கடைசில கன்சியூமருக்கு அ இவ்வளவு அமௌண்ட்ல தான் குடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அவங்களுக்கு இருக்கு. யாருக்கு? அந்த கார் மேனுஃபேக்சரருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க நெறைய காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க. இல்லையா? இது வந்து ஆப்வியஸ் இல்லையா? அப்போ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க டாக்ஸ போட, 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 போட அங்க இன்சென்டிவ் அடி வாங்கும். அந்த பொருள மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கும் அது பிரச்சனை. வாங்குறவங்களுக்கும் குவாலிட்டி அப்படின்ற விஷயம் அங்க அடி வாங்கும். அப்ப டாக்ஸ குறைக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். முக்கியமா இந்த காம்பேக்ட் எஸ்யூவி 1000 சிசி இல்லனா 1200 சிசி இதுல உள்ளது தான் நம்ம வாங்குவோம். முக்கியமா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். Audi கார், BMW அது நமக்கு தேவையில்ல. அத வாங்குறவங்க அதுக்கான டாக்ஸ் கட்டுறதுக்கான வழி அவங்களுக்கு இருக்கும். பட் நம்ம கிட்ட அப்படி இருக்காது இல்லையா? அப்போ நமக்கு டாக்ஸ் கட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃப்ரம் 28 டூ 18க்கு குறைச்சதுனால காருடைய பிரைஸ் எவ்வளோ குறையும் தெரியுமா? இப்போ டாக்ஸ் கட்டுக்கு முன்னால நெட் பிரைஸ் 11.2 லாக்ஸ், ஜிஎஸ்டி 3.2 லாக்ஸ். இப்போ ஒருவேளை ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து 18ஆ குறைச்சோம் அப்படின்னா, காருக்கான டாக்ஸ் இப்போ வந்து 2 லாக்ஸ் வந்துரும். 2,01,976 இல்லையா? அப்போ நம்ம ஒரிஜினலா பே பண்ண ஜிஎஸ்டி எவ்வளோ? 3.25 லாக்ஸ் மைனஸ் 2,01,976 இப்போ அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 1.23 லாக்ஸ் 1,23,429 இப்போ நம்ம பே பண்ண வேண்டிய டாக்ஸ். இதுல இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சிச்சுன்னா அடுத்து ரோட் டாக்ஸும் குறையும் இல்லையா? இப்போ நீங்க ரோட் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா 11.2 லாக்ஸ் அடுத்து ஜிஎஸ்டி ஒரு 3.25 அடுத்து இந்த செஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு 14.5 ஓகே. மொத்தமா ரூ. 14,61,000. இப்போ இந்த 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 நியூ டாக்ஸ் கட்ல பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் அப்படியே குறையும். அப்ப நமக்கு சேவிங்ஸ் எவ்வளோனா, இதுல ஒரு 25,000 சேவ் ஆகும். அப்போ அதுல ஒரு 1.23 இதுல ஒரு 25 ஆக மொத்தம் நீங்க இன்னைக்கு ஒரு கார் வாங்குனீங்கன்னா, யூ சேவ் அரவுண்ட் 1.5 லாக்ஸ் ரூ. 1,50,000 கம்மியாகும். அப்போ இன்னைக்கு தேதிக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி வாங்குனாங்கன்னா, ரூ. 1,50,000 சேவ் பண்ணலாம். விச் இஸ் ஹியூஜ் இல்லையா? ஒரு ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு
ரூ. 1,50,000 அப்படின்றது பெரிய அமௌண்ட். கார்லாம் வந்து லக்ஸுரி குட்ஸ் அப்படின்னா யாரும் நினைக்காதீங்க. எல்லாரும் நீங்க கார் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு கார் வாங்குறவங்களுக்கு இது ஒரு கிஃப்ட்ன்னு தான் நான் சொல்வேன். யூ சேவ் ரூ. 1,50,000 அது பெரிய அமௌண்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த 4மே என்ன பொறுத்தவரைக்கும் முக்கியம். இதுல இன்னும் பல விஷயங்கள் உண்டு. நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா, நான் அந்த லிங்க் நான் கீழ போட்டு வைக்கிறேன். அடுத்து இது நம்ம வீடியோவினுடைய கடைசி பாகம். ஃபர்ஸ்ட்டு டாக்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி மாத்தியிருக்காங்க? அதனால பெனிஃபிட் என்ன? ஏன் டாக்ஸேஷன் ஏன் டாக்ஸ் கட் அவசியம்? டாக்ஸேஷன் எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு அரசாங்கம் டாக்ஸ் கட் பண்ணும்போது, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றது முக்கியம் இல்லையா? அத நம்ம பார்க்கலாம். அப்போ இத பத்தி பேசணும்னா, நம்ம வந்து 2 பேர நான் உங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்துறேன். இந்த 2 பேரும் என்னுடைய சிந்தனையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து இப்படி நான் பேசுறேன் அப்படின்னா, முக்கியமா எக்கனாமிக்ஸ். அந்த பாடத்தின் மீது எனக்கு ஒரு பேஷன், ஒரு ஆசை, ஒரு பாசம் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த 2 பேர். பல பேர் உண்டு. இந்த 2 பேர் முக்கியமானவங்க. ஏன்னா, இந்த 2 பேரும் வலதுசாரிகள். இந்த 2 பேரும் பக்கா கேபிட்டலிஸ்ட். கேபிட்டலிஸ்ட்னா பக்கா கேபிட்டலிஸ்ட். கம்யூனிசம போட்டு அடிச்சு நொறுக்குனவங்க இவங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து மர்ரே ராத்பார்ட் அப்படின்ற ஒருத்தர். இவர் ஒரு ஜூ. ஓகே. யூதர். அடுத்து இன்னொருத்தர் வந்து ஹென்றி ஹாஸ்லிட் அப்படின்ற ஒருத்தர். இவர் வந்து ஆஃப் ஜூ. அவங்க பேரண்ட் சைடு ஒருத்தர் ஜூ. நம்ம அவரையும் ஜூவா வந்து எடுத்துக்கலாம். ராத்பர்ட் அண்ட் ஹாஸ்லிட். இந்த 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 2 பேரும் அவங்க சொன்ன விஷயங்கள் மிக மிக முக்கியமானது. இந்த 2 பேரும் டாக்ஸ் கட்ட ஆதரிச்சாங்க. இதுல இன்னொருத்தரும் உண்டு. மில்டன் ஃப்ரைட்மேன். நான் பேசியிருப்பேன் அவர பத்தி. கேபிட்டலிசம் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு புக்க அவர் எழுதியிருப்பாரு. இப்போ ஹென்றி ஹாஸ்லிட், ராத்பர்ட் அண்ட் ஃப்ரைட்மேன் இந்த 3 பேரும் ஜூ. 3 பேரும் பக்கா கேபிட்டலிஸ்ட். இவங்க கம்யூனிசம பயங்கரமா போட்டு அடிச்சு வெளுத்திருப்பாங்க. இப்ப நான் சொல்றேன். இங்க ஒருத்தர் இருக்காரே, பாசா. என் மேல ரொம்ப பாசமான பாசா. அவர் எல்லா வீடியோலயும் அவர் என்னைய சொரிஞ்சிட்டு இருக்காரு. நான் அவர விட்டேன். ஆனா அவர் என்ன சொரிஞ்சிட்டு இருக்காரு. சொரியட்டும். அவர் சொல்லுவாரு, கார்ல் மார்க்ஸ் ஒரு ஜூ. அவரு தான் கம்யூனிசம வந்து உருவாக்குனாரு. அதனால கம்யூனிசம் அப்படின்றதே ஜூஸ் வந்து இந்த உலகத்த அழிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஜூஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுவாரு. ஆனா, இதே ஜூஸ் தான். இந்த 3 பேரு ஜூஸ். இந்த 3 பேரும் கார்ல் மார்க்ஸ கதற கதற அடிச்சிருப்பாங்க. அவர போட்டு பொளந்திருப்பாங்க. அவர் சொன்ன விஷயங்கள ஒவ்வொன்னா எடுத்து போட்டு பிச்சி போட்டு கார்ல் மார்க்ஸ் பேசின விஷயங்கள எக்கனாமிக்கலி சும்மா பேசிட்டு போகல. அவர சும்மா திட்டல. இவங்க அவர் சொன்ன விஷயம் என்ன? அது எப்படி ஒர்க் ஆகும்? அது ஏன் ஃபெயில் ஆச்சுன்ற மாரி விரிவா பேசியிருப்பாங்க. அப்போ ஜூஸ் தான் வந்து கம்யூனிசம கண்டுபிடிச்சாங்கன்னா, அத உருவாக்கி உலகத்த அழிச்சாங்கன்னா, அப்ப இவங்கலாம் யாரு? இவங்கலாம் யாரு? இவங்க கார்ல் மார்க்ஸ வந்து எதிர்க்கிறவங்க. கார்ல் மார்க்ஸினுடைய கொள்கைய வந்து எதிர்க்கிறவங்க. கார்ல் மார்க்ஸ் முன்னிறுத்திய அந்த கம்யூனிச கொள்கைக்கு நேர் எதிரான கேபிட்டலிசம இவங்க தூக்கி பிடிச்சவங்க. ஐ அம் எ ப்ரவுட் கேபிட்டலிஸ்ட். அப்போ இவங்களும் ஜூ தான். இல்லையா? ஜூ. அப்போ நீங்க வந்து உங்க நொல்லக்கண்ண வச்சு, நீங்க கார்ல் மார்க்ஸ ஜூ அப்படின்னு சொல்லி நீங்க அடையாளப்படுத்துறீங்கன்னா, அப்ப இவங்கள நீங்க என்ன சொல்வீங்க? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கம்யூனிசமுக்கு எதிராக மிக காத்திரமான, ஆழமான கருத்துக்களை, ஆழமான எதிர்கருத்துக்களை ஆதாரங்களோட எடுத்து வச்சவங்க இந்த 3 பேர். 3 பேரும் ஜூஸ். இப்ப ராத்பர்ட் ஒரு புக் ஒண்ணு எழுதினாரு. தி அனாட்டமி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்ற ஒரு புக்கு. அது ரொம்ப சின்ன புக் தான். ஒரு 100 பேஜஸ் இருக்கும். ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமா எக்கனாமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? எக்கனாமிக்ஸ் பாடத்தின் மீது ஒரு பேஷன் உள்ளவங்க அந்த புக்க படிக்கணும். ஏன் சொல்றேன்? அந்த புக்ல அவர் பேசியிருப்பாரு. ஸ்டேட் அப்படின்ற விஷயம். ஸ்டேட் அரசு. ஓகே. அரசு வெர்சஸ் இண்டிவிஜுவல். ஒரு தனி மனிதனும், ஒரு ஸ்டேட்டும் அவங்க 2 பேருக்குமான அந்த உறவு எப்படி இருக்கணும்? அப்போ ஒரு அரசு ஒரு தனி மனிதனை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்துற ஒரு விஷயம் தான் டாக்ஸ் அப்படின்ற மாரி அவர் பேசியிருப்பாரு. அப்போ டாக்ஸ் அப்படின்ற விஷயம் ரொம்ப கெட்ட விஷயம் இவர பொறுத்தவரைக்கும். இன்னும் ஒருபடி மேல போய் டாக்ஸேஷன் இஸ் தெஃப்ட் அப்படின்ற மிக முக்கியமான விஷயம். டாக்ஸ்ன்றதே ஒரு திருட்டு அப்படின்னு சொல்லி ஓப்பனா பேசியிருப்பாரு. ஏன்னா, இவர பொறுத்தவரைக்கும் டாக்ஸ் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவனுடைய விருப்பத்தை மீறி அரசாங்கம் அவங்கிட்ட இருந்து டாக்ஸ எடுக்குறாங்க. அப்போ ஃபண்டமெண்டலி டாக்ஸேஷன் இஸ் தெஃப்ட். அப்போ டாக்ஸ் இல்லாம எப்படி
அரசாங்கத்த வந்து நடத்த முடியும் அப்படின்னா, எசென்ஷியலுக்கு டாக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஆனா, மனுஷனுடைய ஒவ்வொரு மூவுக்கும் ஒரு டாக்ஸ போட்டு, நடந்தா டாக்ஸு, நின்னா டாக்ஸு, கார்ல போனா டாக்ஸு, கார் வாங்குனா டாக்ஸு, டாக்ஸுக்கு மேல டாக்ஸு. இவங்க காங்கிரஸ் பண்ணாங்களே, அவங்க. அந்த மாரி விஷயங்கள். அப்போ இந்த மாரி டாக்ஸ் அப்படின்றது அ ஒரு ஒரு அரசாங்கம் அதனுடைய அதிகாரத்தை ஒரு தனி மனிதன் மீது திணிப்பதற்காக மட்டுமே பயன்படும் அப்படின்றது இவர் ராத்பர்ட் ஆர்க்யூ பண்ண ஒரு விஷயம். அவர் சொன்ன பல விஷயங்கள நான் மேம்போக்கா நான் பேசிட்டு போறேன். நீங்க படிங்க அந்த புக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு அரசாங்கம், அரசாங்கத்திற்கு எந்த ஒரு சோர்ஸுமே இல்ல. ஒரு அரசாங்கம் அது எந்த விதத்திலும் எதையுமே உற்பத்தி பண்றது இல்ல. அரசு அப்படின்றது ஒரு மெஷின். அந்த மெஷின் அது எதையுமே உற்பத்தி பண்றதுக்கான திறன் அதுகிட்ட இல்ல. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குடிமகன் கிட்ட வாங்கி சாப்பிடும். ஓகே. இட் லிவ்ஸ் ஆஃப் த சிட்டிசன். அவனுடைய காசுல இந்த அரசாங்கம் வாழுது அப்படின்றது அவருடைய ஒரு ஒரு பேஸ் ஆர்குமென்ட். அடுத்து அவரு சொல்லுவாரு, அரசாங்கம் ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்குற ஒவ்வொரு டாலரும், இல்ல ஒவ்வொரு ரூபாயும், அது உன்னிடத்திலிருந்து எடுக்கப்படுவதால், அந்த காச நீ வந்து வேற எதுக்காவது நீ செலவு பண்ணியிருக்கலாம். இப்போ நான் சம்பாதிக்கிறேன். நான் அந்த காச எடுத்துட்டு வந்து இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி, அவங்க பிரைவேட்டா அவங்க வொர்க் பண்ணி, அவங்க ஹார்ட் வொர்க் பண்ணி ஒரு கம்பெனிய ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அங்க நான் போய் வேல பார்ப்பேன். அவங்களுக்கு நான் வேல பண்றதன் மூலமா எனக்கு காசு வரும். அப்போ இதுல எங்க அரசு வந்துச்சு? முழுக்க முழுக்க ஒரு பிரைவேட் கம்பெனி, ஒரு பிரைவேட் பெர்சன் நான். எங்க 2 பேருக்குமான அக்ரீமெண்ட்ல நான் காசு சம்பாதிக்கிறேன். என் மூலமா அவங்க சம்பாதிக்கிறாங்க. இதுல எங்க அரசு வந்துச்சு? அப்ப அரசு என்ன பண்ணுது? என்கிட்ட இருந்து வாங்குற ஒவ்வொரு ஒவ்வொரு காசும், ஒவ்வொரு ரூபாயும் அந்த காச நான் வேற எதுக்காவது செலவு பண்ணியிருக்கலாம். அடுத்து 3வது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பேசியிருப்பாரு. டிபெண்டன்சி. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது? என்கிட்ட இருந்து காச வந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. காச அது வாங்கி, வாங்கி, வாங்கி அந்த மெஷின் பெருசாகுது. எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையும் அவங்க பிடுங்குனதுக்கு அப்புறம், நான் அவங்கள சார்ந்து வாழ்ற மாதிரி மாறும். இது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. முக்கியமா கம்யூனிஸ்ட். இவரு கம்யூனிஸ்ட்ட போட்டு அடிச்சிருப்பாரு பாருங்க. அது நீங்க படிச்சா தெரியும். கம்யூனிஸ்ட் கன்ட்ரீஸ் அவங்களுடைய அந்த அந்த கண்ட்ரோல் அவங்க ஆப்பரேட் ஆகுற விதமே பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் தான். மக்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்ககிட்ட இருந்து காச உறிஞ்சி, அவங்கள சார்ந்து வாழ்ற மாதிரி மாத்துறது. இது முக்கியமான விஷயம். இப்ப நம்ம ஊர்ல பேசுவாங்க இல்லையா? வெல்ஃபேர் சிஸ்டம். "நீ எனக்கு ரூ. 1000 குடு. நீ எனக்கு டிவி குடு. ஆ அப்புறம் வந்து எலக்ஷனுக்கு வந்து காசு குடு." இப்படின்னு சொல்லி மக்கள் ஒவ்வொரு முறையும் அரசாங்கத்தை சார்ந்து, அரசாங்கத்தை நோக்கி பார்த்து, "நீ குடுத்தா நான் பொழச்சுப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லி, மக்கள் அவங்க கிட்ட பின்னாலேயே போகுற மாதிரி அரசாங்கம் மாத்துது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப ஸ்டேட் அப்படின்றது ஸ்டேட்டுக்கு இதான் இதான் பிரச்சனை. இப்ப வந்து கம்யூனிஸ்ட் நாடுல பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, "எல்லாத்தையும் அரசுகிட்ட குடுத்துரு" அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த டிபெண்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகும்போது, அடுத்து என்ன ஆகும்? அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசு உங்களுடைய காச வாங்கி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு நான் வெல்ஃபேர் தரேன் அப்படின்னு சொல்லி, உங்கள அவங்களுக்காக இவங்க பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய அரசியலுக்காக, அவங்க அரசியல்ல ஜெயிக்கிறதுக்காக, உங்களுடைய பணத்த எடுத்து உங்களுக்காகவே பயன்படுத்துவாங்க. உங்களுக்காக பயன்படுத்துறேன்னு சொல்லி, உங்ககிட்ட ஓட்டு வாங்குவாங்க. அவங்க சாப்பிடுறதுக்கு உங்களுடைய பணத்தை, அவங்க அரசியல்ல பவர்ல ஜெயிக்கிறதுக்கு, உங்க பணத்த எடுத்து வெல்ஃபேர்ன்னு சொல்லி திருப்பி உங்ககிட்ட குடுப்பாங்க. இல்லையா? புரியுதா? நான் என்ன சொல்றேன்னு? ரூ. 1000 காசு. பெண்களுக்கு ரூ. 1000 தரேன். பஸ்ல நான் ஃப்ரீயா தரேன். டிவி தரேன். மிக்ஸி தரேன். லேப்டாப் தரேன். சைக்கிள் தரேன். எல்லாமே வேஸ்ட்டு. நான் சொல்வேன். ஏன்னா, இப்போ இவரு நம்ம பாண்டே. பாண்டே ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. மாசம் ரூ. 1000 குடுக்கிறதன் மூலமாக அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு தே ஸ்பெண்ட் 12,000 12,000 குரோர்ஸ். ஓகே 12,000 குரோர்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா, அதே அரசாங்கம் லாஸ்ட் ஒரு 5 வருஷமா ஒரு வருஷத்துக்கு 1,00,000 குரோர்ஸ் கடன் வாங்குறாங்க. வெளிய இருந்து கடன் வாங்குறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு சோர்ஸ் இல்ல. இப்ப என்ன பண்றாங்க, மக்கள் கிட்ட காச குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, வெளிய இருந்து கடன் வாங்குறாங்க. சரி ஓகே. இப்ப இந்த கடன் வாங்கி, கடன எப்படி அடைப்பாங்க? ஏன்னா, இவர் ராத்பார் சொன்ன மாதிரி அரசாங்கத்திற்குன்னு எந்த ஒரு சோர்ஸும் இல்ல. ஓகே. அரசாங்கம் அப்படின்ற ஒரு மெஷின், நீங்க குடுக்குற ஃபியூவல்ல தான் அது ஆப்பரேட் ஆகும். அதால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அது அந்த காச அவங்க எங்க இருந்து அடைப்பாங்க? நம்ம தான். நம்ம தான் கிடைச்சோம் அவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? கரண்ட் பில்லு ஏத்து. லேண்ட் டாக்குமெண்ட்ஸ்.
நான் ஒரு லேண்ட் வாங்குறேன். ஓகே. அந்த லேண்டோட டாக்குமெண்ட்ஸ அரசு வச்சிருக்கும். அதுக்கு டாக்ஸ். சாராயம் பார்த்தீங்களா? அப்போ அரசாங்கத்தினுடைய சோர்ஸ் என்ன? லேண்ட் பேப்பரும், சாராயமும். அப்போ இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, என் காச வாங்கி திருப்பி எனக்கே குடுத்து பேர் வாங்குறது யாரு? அரசாங்கம். யார் செஞ்சா? கலைஞர் காப்பீட்டு திட்டம். யாரு? கலைஞர் அவருடைய பாக்கெட்ல இருந்தா எடுத்து குடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி இவங்க செய்ற விஷயத்துக்கு இவங்க பேர் வச்சுட்டு, மக்கள்ட்ட போய் இவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க? நாங்க உங்களுக்கு செஞ்சோம். இது திராவிட மாடல். இதான்டா திமுக அப்படின்னு சொல்லி இவங்க போய் பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா யார் காசு? என் காசு. அப்போ இந்த ரூ. 1000 குடுக்குறேன்னு சொல்லி குடுத்துட்டு, 1,00,000 crores இவங்க கடன் வாங்கிட்டு இருக்காங்க வருஷம் வருஷம். அத பாண்டே பேசியிருப்பாரு. பார்த்துட்டு வாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூ. 1000 வந்து மகளிர் கொடுக்குது. கிட்டத்தட்ட 1,20,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் கொடுக்குது. அதன் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 14,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு சொல்லி 13,000 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்குது. சரிங்களா? 1,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்குற பிரச்சனை. நீங்க கடன் வாங்கிட்டு போங்க, நான் கடன் வாங்கிட்டு போறோம், எல்லாரும் வாங்குவோம், கொடுக்குவாங்க, கைமாத்துல இருந்து 100 வாங்குவோம். ஆனா அது எப்படி அடைப்பீங்க? அதுக்கு பதில் இருக்கா? நீங்க 13,000 கோடி ரூபாய் விரயமா போகுது. அது இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். 1,00,000 ரூபாய் கடன், 1,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க இயர் பை இயர். நீங்க 4 வருஷத்துல நீங்க கிட்டத்தட்ட 4,00,000 கோடி கடன் வாங்குறீங்க. இந்த 4,00,000 கோடி கடன் வாங்குனீங்களே என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது செலவு பண்ணீங்களா? ரோடு போட்டீங்களா? ஏர்போர்ட் போட்டீங்களா? ரயில்வே ஸ்டேஷன் போட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தீங்களா? கிராம சாலைகள் போட்டீங்களா? போக்குவரத்து புதுவெளியில் பஸ் பூரா அழுதுட்டு இருக்கு. சோ அப்ப நீங்க 1,00,000 கோடி எங்க போகுதுங்கிற கேள்விக்கு பதில் என்ன? அப்ப நீங்க வாங்குறது வந்து என்ன மாதிரி சரிக்கணும் பாருங்க. நீங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படினா பிரயோஜனம். உங்க கையில பணப்புழக்கம் இருக்கணும். அது நீங்கள் சம்பாதித்ததாக இருக்கும். அப்ப உங்க சம்பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை அரசு ஏற்படுத்தும். கையில 1000 ரூபாய் கொடுத்து வச்சுக்கோமா, எத்தனை நாள் 1000 கொடுக்க முடியும்? 1000 ரூபாய் செலவு டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு வந்து திரும்பி 1000 ரூபாய் கேட்பேன். அப்ப இந்த தேர்தல் 1000 ரூபாய், அடுத்த தேர்தல் எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுடைய கட்சியில ஏதாவது 5000 ரூபாய் மாசம் கொடுப்பேன்னு சொல்றாங்களே பாத்து. இல்ல அதுதான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா தொடர்ச்சியா இதே அனௌன்ஸ்மென்ட்டா தான் வந்துட்டு இருக்கு. தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கட்சி அல்லது பல கட்சிகள் மாதம் 5000 ரூபாய் நான் பெண்களுக்கு கொடுப்போம் கிளம்ப போறேன். இது முடிவே கிடையாது. 5000 கோடி ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்துவீங்க நீங்க. நான் கொடுக்க மாட்டாங்க சொல்ல. எப்படி கொடுப்பீங்க? எங்க கொடுப்பீங்க? கடன் வாங்கி கொடுப்பீங்க. அந்த கடன் யார் தலையில விடியும்? இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்களா? உங்க தலையில தான் விடியும். 1000 ரூபாய் வாங்காம உட்கார்ந்துட்டு இருக்கோமே, எங்க தலையில சேர்ந்து விடியும். அவ்வளவுதான். யார் அடைப்பா? அப்ப இத மாதிரியான ஒரு அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து நாட்டுக்கே நல்லது இல்ல. அடுத்து ஹென்றி ஹாஸ்லிட் எக்கனாமிக்ஸ் இன் 1 லெசன் அப்படின்ற மாதிரி ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பாரு. எக்கனாமிக்ஸ் இன் 1 லெசன் அரௌண்ட் ஒரு 25 சாப்டர்ஸ்ல ஒரு ஷார்ட்டா கொடுத்துருப்பாரு. 1 or 2 pages அவ்வளவுதான். டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, டாரிஃப் எப்படி ஒர்க் ஆகுது, பிரைஸ் சிஸ்டம் அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து நம்ம விலையை நம்ம வைக்கணும், கடன் கொடுக்கறது அப்படின்ற விஷயம் எப்படி எக்கானமியை க்ரோ பண்ணுது, நம்ம வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். இந்த புக்கை அவர் 1940s வந்து எழுதியிருப்பார். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற விஷயம் வந்து சாப்டர் 5 டாக்ஸஸ் டிஸ்கரேஜ் ப்ரொடக்ஷன். டாக்ஸ் அப்படின்ற விஷயம் எப்படி ஒரு உற்பத்தியை பாதிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேஜஸ்ல நல்லா கண்டென்ஸ் பண்ணி பேக் பண்ணி மொத்த விஷயத்தையும் உள்ள வச்சிருப்பாரு. ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் பயங்கர பஞ்சியாக இருக்கும். நம்ம படிக்கலாமா? There is a still further factor which makes it improbable that the wealth created by government spending will fully compensate for the wealth destroyed by the taxes imposed to pay for that spending. ஒரு அரசு ஒரு விஷயத்தை ஸ்பெண்ட் பண்ணி அது எவ்வளோ வெல்த்தை கிரியேட் பண்ணுதோ அது எப்பவுமே காம்பன்சேட் பண்ண முடியாது. யாரை அப்படின்னா, நீங்க மக்கள் கிட்ட டாக்ஸை வாங்கி அதன் மூலமாக நீங்கள் அளிக்கிற அந்த வெல்த். ஏன்னா நீங்க வந்து டாக்ஸை வாங்குறீங்க அப்படின்னா, இங்க ஒருத்தர் இருக்காரு, நீங்க அங்க இருந்து டாக்ஸை வாங்கி நீங்க இங்க கொடுத்தீங்கன்னா இவர் அந்த பணத்தை இழக்கிறார். இந்த பணத்தை வச்சு அவர் வேற ஏதோ பண்ணிருக்கலாம்ல. இதுக்கு பேரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த பணத்தை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1,00,000 ரூபா நீங்க இங்க இருந்து வாங்கி டாக்ஸை வாங்கி நீங்க இங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ இவர் அந்த 1,00,000 ரூபா பணத்தை வச்சு இவர் இன்னும் பல விஷயங்கள் பண்ணிருக்கலாம். இட் இஸ் நாட் a simple question as so often supposed of taking something out of the nation's right hand pocket to put into its left hand pocket. இப்போ நான் இங்க இருந்து டாக்ஸ் எடுத்து நான் இங்க கொடுக்குறேன் அப்படின்னா ஈக்குவல் தானே. இங்க 1,00,000 ரூபாய் எடுத்து இங்க போடுறேன், I don't lose anything அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவர் சொல்றாரு, the government spenders tell us, for example, that if the national income is $200 billion, then government taxes of $50 billion a year would mean that only 25% of the national income was being transferred from private purposes to public purposes. அப்போ 200 billion அவங்களுடைய நேஷனல் இன்கம் அவங்க மொத்தமா சேர்ந்து அவ்வளோ காசு வருது per yearனா, அதுல 50 பில்லியன் இவங்க டாக்ஸா இவங்க வாங்கினாங்கன்னா வெறும் 4ல் 1 பங்கு தானே அரசு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா அடுத்து சொல்றாரு, this is to talk as if the country were the same sort of unit of pooled resources as a huge corporation and as if all that were involved were a mere bookkeeping transaction. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இல்ல, இங்க இருந்து இங்க அப்படின்னு போடுறதுக்கு இல்ல. ஏன்னா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, the government spenders forget that they are taking the money from A in order to pay it to B.
இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்றாங்க? பணத்த எடுத்து ஏ கிட்ட இருந்து பணத்த எடுத்து பி கிட்ட குடுக்குறாங்க. ஏ யாரு? பணம் படைச்சவன். கொஞ்சம் பணம் உள்ளவங்ககிட்ட இருந்து காச வாங்கி, நாங்க வந்து இங்க குடுக்குறோம்னு சொல்லி இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அகைன் ஹி இஸ் டாக்கிங் அபௌட் வெல்ஃபேர் சிஸ்டம் முக்கியமா. வைல் தே டைலேட் அப்பான் ஆல் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி ப்ராசஸ் டு பி. நான் வந்து பிக்கு நான் காச குடுத்துட்டேன். பார்த்தீங்களா? நாங்க வந்து புரட்சி பண்ணிட்டோம். நாங்க மக்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. ஆனா and all the wonderful things he will have which he would not have had if the money had not been transferred to him. அவங்கிட்ட ஒருவேளை இந்த பணம் போகலனா அவனுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காதுன்னு சொல்லி இவங்க சொல்லலாம். they forget the effects of the transaction on A. இவங்க இப்படி டிரான்சாக்ஷன் பண்றதுனால ஏ அப்படின்ற இந்த பர்சன் கிட்ட நீங்க யாருக்கிட்ட இருந்து நீங்க காசை பிடுங்குனீங்களோ அவனை பத்தி நீங்க யோசிக்கிறதே இல்ல. B is seen, A is forgotten. These taxes inevitably affect the actions and incentives of those from whom they are taken. இதான் பாயிண்ட் நம்பர் 1. இன்சென்டிவ் அப்படின்ற விஷயம் இங்க பயங்கரமா அடி வாங்கும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இங்க என்ன பிரச்சனைனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்காரு. அங்க இருந்து அவர் சம்பாதிச்ச காசுல வருஷத்துக்கு $1 million அவர் டாக்ஸ் கட்டுறாருன்னு வைங்க. இப்போ இந்த டாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு ரோடு போடுற ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட நீங்க அந்த காசை கொடுக்குறீங்க. அப்போ இவர்கிட்ட இருந்து வாங்கின அந்த $1 million இட் கோஸ் டு அ ரோட் கான்ட்ராக்டர். ஓகே. இப்போ இவருக்கு இது கெயின். ஏன்னா இதன் மூலமாக பிளஸ் அரசு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரோடு போடுறாங்க. ஆனா இவருக்கு இது லாஸ். ரைட்? மொத்தமே $1 million. அதுல அப்படியே இது இங்க போயிருச்சு. இவருக்கு 1 million லாஸ், இவருக்கு 1 million கெயின். இப்போ இந்த லாஸை தான் நான் சொல்றேன். இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இப்போ இந்த காஸ்ட்டை வச்சு இவரு இன்னொரு ஃபேக்டரி கட்டியிருக்கலாம், இன்னொரு மெஷினரி வாங்கியிருக்கலாம், இன்னும் ஒரு 100 பேரை அவர் வேலைக்கு எடுத்துருக்கலாம். அப்போ அந்த குரோத்தை அந்த ஒரு வாய்ப்புகளை இந்த கேபிட்டல் இங்க டைவர்ட் பண்ணப்பட்ட கேபிட்டல் தடுக்குது அப்படின்றது முக்கியமான ஒரு பாயிண்ட். இவர் அடுத்து ஒன்று சொல்றாரு, இதுவும் முக்கியமான பாயிண்ட். என்னன்னா இன்சென்டிவ். இப்போ ஒரு கம்பெனி வருஷத்துக்கு $10 million அவங்க ப்ராஃபிட் பார்க்குறான்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு 40% அவங்க டேக்ஸ் கட்டுறாங்கன்னு வைங்களேன். அப்போ $4 million வந்து டாக்ஸுக்கு போயிருது. அவங்களுக்கு $6 million அவங்களுக்கு வந்துடும். இது இயர் நம்பர் 1. அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷமே ஒருவேளை இவங்க லாஸ் பண்ணாங்கன்னா, பிஸ்னஸில் இவங்களுக்கு அடி வாங்கி இவங்க லாஸ் பண்ணாங்கன்னா மொத்த காசும் போயிடும். ஓகே. அப்போ $10 million இப்போ லாஸ். ஃபர்ஸ்ட் வருஷம் அவங்க $6 million அவங்க ப்ராஃபிட் பார்த்து டேக்ஸ் 4 கட்டினாங்க. 6 மில்லியன் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இயர் 2ல 10 மில்லியனும் அவங்களுக்கு லாஸ்ன்னு வைங்களேன். இப்போ அரசாங்கம் அப்படியாப்பா லாஸ் பண்ணிட்டியா, இந்த காசு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஓகே. அப்போ ஒரு கேபிட்டல் எக்கானமியில், ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் ஒரு கம்பெனி எல்லாருமே சக்சீட் ஆகிறது இல்லை. 100 பேர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் 10 பேர் தான் ஜெயிப்பாங்க. அந்த 10 பேர்லையும் 5 பேர் தான் மேசிவ் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. இதுதான் கேபிட்டலிசம். ரைட்டா? ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணி அவன் ஜெயிக்கும் போது அவங்ககிட்ட இருந்து $4 million வந்து டேக்ஸாக எடுக்கிற ஒரு அரசு அவன் தோத்து போகும்போது அவன் கூட நிற்க மாட்டாங்க. இது பெரிய பிரச்சனை. ஏன்னா இவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறானாலே அது ரிஸ்க் தான். ஓகே. இது ஒரு ரிஸ்க் டேக்கிங் அஃபேர். பிஸ்னஸ் லாஸ் ஆகலாம், தோத்து போகலாம், எல்லாம் முடிஞ்சு போயிடலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அவன் ரிஸ்க் எடுத்து உள்ளே வரான். இது முக்கியமான ஒரு ஃபேக்டர் இல்லையா? அப்போது இவன் ரிஸ்க் எடுத்து உள்ளே வரும்போது அவங்ககிட்ட இருந்து காசை பிடுங்குற அரசு, நான் பிடுங்குறேன்றதை நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். அதே நேரம் இப்போ நீங்கள் பிஸ்னஸை நீங்கள் லூஸ் பண்ணும்போது அதை பேர் பண்ணுறது யாரு? இவர் தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு இவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஜெயிச்சான்னா 40% டேக்ஸை அரசு எடுத்துக்குது, தோத்துட்டான்னா 100% லாஸ் இவன் எடுத்துப்பான். அப்போ இதன் மூலமாக கம்பெனியை ஆரம்பிக்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம். பல பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா உள்ளே வந்துட்டோன்னா ஒருவேளை லாஸ் ஆயிடுச்சுன்னா யூ ஹேவ் டு ஓன் இட். அப்போது இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ், ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டா கூட அவங்க கிட்ட ஒரு உணவகம் இருக்குது. ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற இந்த ரிஸ்க்குனால இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அப்போ யோசித்து ஒருவேளை ஓப்பன் பண்ணலைன்னா அப்போ என்ன ஆகும்? ஒருவேளை அவங்க ஹையர் பண்ணி அவங்க இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி ஹையர் பண்ணியிருந்தாங்கன்னா வேலை கிடைத்திருக்கக்கூடிய அந்த வெயிட்டர்ஸ் அவங்களுக்கு ஜாப் போகுதா? அடுத்து கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அது இல்லாமல் போகுதா? அடுத்து இவங்க சப்ளையர்ஸ் அவங்க அடி வாங்குறாங்களா? அப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறப்போ அதன் மூலமாக பயன்பெறவங்க நிறைய பேர், எத்தனையோ 1000 பேர். நீங்கள் இப்படி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்து நீங்கள் பேக் அடிச்சிங்கன்னா இவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க. அப்போ டாக்ஸேஷன் அப்படின்ற விஷயம் இன்சென்டிவை பயங்கரமாக பாதிக்குது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா?
இதை அவர் பேசியிருப்பாரு. நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் இந்த மாரி ஹெவியா டாக்ஸ் போடும்போது என்ன ஆகும்னா, இது ஒரு செயின் ரியாக்ஷன். ஒரு வாட்டி அந்த கம்பெனி அடி வாங்கிட்டாங்கன்னா, எல்லாமே அப்படியே எல்லாம் போயிரும். அவர் அத சொல்லுவாரு பாருங்களேன். நீங்க இந்த மாரி டாக்ஸ் போடும்போது, the company it doesn't expand its operations or it expands only those attended with a minimum of risk. நான் சொன்னேன்ல, அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அடுத்து people who recognize the situation are deterred from starting new enterprises. Thus, old employers do not give more employment or not as much more as they might have, and others decide not to become employees at all. Improved machinery and better equipped factories come into existence much more slowly than they otherwise would. இது ஒரு செயின் ரியாக்ஷன். கடைசியில எதுவும் நடக்காது. அப்போ இந்த லாங் ரன் நீண்ட காலத்துல இதுல பாதிக்கப்படுறது யாரு? கன்சியூமர்ஸ். எல்லாரும் பிசினஸ்க்குள்ள வரலாம். ஆனா கொஞ்சம் பேர் தான் ஜெயிப்பாங்க. அவங்க ஜெயிக்கிறவங்களுக்கும் நம்ம இன்சென்டிவ்ஸ் குடுக்கணும். இதனால தான் கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு டாக்ஸ் கட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பாலிசி. நான் அத அழுத்தி நான் சொல்வேன். ஏன்னா, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் நம்மளுடைய பேக்போன். முக்கியமாக இண்டஸ்ட்ரியல் குரோத் அண்ட் அதானி, அம்பானி அது வந்து கம்யூனிஸ்ட்க்கு பிடிக்காது. பட் நான் சொல்வேன், இந்த மாதிரி 100 அம்பானிஸ் அண்ட் 100 அதானிஸ் இந்தியால உருவாகணும். நீங்க நினைக்கலாம், ஏன் ஒரு 2 பேர் தான் மொத்த வெல்த்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அதான் கேபிட்டலிசம். அப்படித்தான் இருக்கும். நீங்க அப்படியே ஆன் த சர்ஃபேஸ் பார்க்கிறப்போ, கேபிட்டலிசம் ரொம்ப ஒடுக்குமுறை அப்படிலாம் இல்ல. கேபிட்டலிசம் எல்லாருக்குமான வாய்ப்புகளை ஒரு சில பேரை மேலே வைப்பதன் மூலம் அது எல்லாருக்குமான வாய்ப்புகளை குடுக்கும். அதான் கேபிட்டலிசம். அப்போ டாக்ஸ் கட் இதான் முக்கியம். டாக்ஸ் கட் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய அத்தியாவசியமான தேவைகளுக்கு நம்ம டாக்ஸை குடுக்கலாம். டாக்ஸ் வேணும். ஆனா, எங்க அப்பாவுக்கு நான் பேனாவுல நான் செலவழிக்கிறேன். நான் கார்ல் மார்க்ஸுக்கு நான் சென்னையில நான் ஸ்டாச்சு வைக்கிறேன். அப்படின்னு சொல்லி இவங்க பண்றது எல்லாமே வீண் செலவு. மக்களுடைய வரிப்பணத்தை அவர்களுடைய தேவைக்காக, அவங்களுடைய கொள்கைகளுக்காக அவங்கள ப்ரமோட் பண்ற வேலை இது. இதன் மூலமாக மக்களுக்கு ₹1 பிரயோஜனம் இல்ல. அப்போ அரசாங்கத்துக்கிட்ட நம்ம வந்து எக்ஸசிவா பணத்தை குடுக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு மட்டுமே பணம் இருந்துச்சுன்னா, டாக்ஸ் மணி இருந்துச்சுன்னா, அவங்க எப்படி சிலைய பத்தி அவங்க யோசிப்பாங்க? இல்லையா? டாக்ஸ் அப்படின்றது எதுக்குன்னா, அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு. ஓகே. அப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த கம்யூனிஸ்ட்லாம் பேசுவாங்க. நம்ம வந்து ஃப்ரீயா குடுத்துறலாம். எல்லாமே ஃப்ரீ அப்படிம்பாங்க. நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ஃப்ரீ. ஃப்ரீனா எங்க இருந்து வரும்? யார்கிட்ட இருந்து வரும்? உழைக்கணும்ல. காசு நம்ம தான் பீப்பிள் தான் வி ப்ரொடியூஸ் வெல்த் இல்லையா? அப்போ அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளவு தேவையோ அது மட்டும் இருந்துச்சுன்னா, அவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம வச்ச ஆள் இல்லையா? அப்போ அவங்களுடைய பவர் அப்படின்றது அங்க குறையும். அரசாங்கத்துக்கான பவர் அப்படின்றது எப்பவுமே கம்மியா தான் இருக்கணும். அதான் மக்களாட்சி. ட்ரூலி எசென்ஷியல்ஸ். உண்மையாகவே தேவையான விஷயத்துக்கு மட்டும் தான் அரசாங்கம் நம்மகிட்ட இருந்து வரி வாங்கணும். ரைட்? அது முக்கியம். அப்ப ஜிஎஸ்டி அப்படின்ற இந்த விஷயம் நான் இத எப்படி பார்க்குறேன்னா, மிக முக்கியமான ஒரு மாற்றம். அப்படிதான் நான் பார்க்குறேன். நம்மள பெர்சனலா இம்பாக்ட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள்ல இருந்து நமக்கு அரசு விலக்கு குடுத்திருக்காங்க அப்படின்றது நல்ல விஷயம். நான் இத அப்ரிஷியேட் பண்றேன். வரவேற்கிறேன். தேங்க் யூ.